தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு திருவாசகத்துக்குரிய ஒரு அடைமொழியை. அப்படி நம்ம திருவாசகத்தில் சிவபுராணத்தை பார்த்துட்டே வரும். அதில் ஒரு வாசகம் வருது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அப்பா, என்னுடைய மனசு குளிர்றது உன் நாமத்தை சொல்லும் பொழுது அது தன்னைத்தானே அது சந்தோஷத்தை அடையிறது. நான் ஆனந்தம் அடையிறது பொருட்டு, என்னுடைய பழவினையெல்லாம் கெடுறது பொருட்டும் நிலையான அந்த சிவ தத்துவங்களில் நான் உணர்ந்து ஓதுறேன்னுட்டு சொல்கிறார் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர். அப்போது ஒவ்வொரு புராணமுமே பழமை அப்படின்னு ஒரு பொருளாக இருக்குது. சிவ தத்துவம் எல்லாத்துக்கும் முன்னையே இருக்கிறது, அதனால அது புராணமாக சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணம் தன்னை, ஏன்னா அந்த சிவனை விட ஒரு வசதியான தத்துவமோ பழமையான தத்துவமோ எதுவுமே இருக்க முடியாது. அடுத்த வார்த்தை, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. நுதல்னா நெற்றியை குறிக்கக்கூடியது. சுவாமி யார்? நெற்றிக்கண் உடையவர். அதான அவருடைய ஒரு யாருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. அவரை முக்கண்ணன் சொல்கிறோம், திரியம்பக்கன் சொல்கிறோம், விரூபாக்ஷன்னு சொல்கிறோம். இந்த பெயர்கள்லாம் அவருக்கு எப்படி உண்டாச்சு? அந்த நெற்றிக்கண்ணால் தான். அப்போ கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதிங்கிறார். இப்படி நெற்றிக்கண் வச்சுருக்கவரே அவருடைய திருவருளை உடைய கண்ணானது வழிகாட்ட நான் அவரை வந்து அடைஞ்சிருக்கேன். அவருடைய திருவருள் தான் எனக்கு வழிகாட்டித்து அவரை போய் சேர்றதுக்கு. அப்படிப்பட்டவரான இந்த சிவனார் ஏக காலத்தில் பார்த்துன்னு இருக்கிறதுனால அவர் முக்கண்ணன் அப்படின்னு அழைக்கப்படுறார். சிவனார் அது ஞானக்கண் ஜீவர்களுக்கு அருளை சொரிந்து அவளை உய்வடையறதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை, எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. அப்போது எழிலார் கடல் இறைஞ்சி, எழிலார்னா அழகு நிறைஞ்ச பாதம். அந்த பாதத்துக்கு சிலம்பு பூண்டுன்னு இருக்குது. அந்த பாதம் அது அழகுடையதாக இருக்குது. கணக்கிட முடியாத மகிமைகளை உடையது அவருடைய திருவடி. அவருடைய திருவடி மகிமையை சொல்லில் அடங்காது, வார்த்தைகளில் அடங்காது. அப்போ அனந்த கல்யாண குணங்களை உடையவர் ஈஸ்வரன். அது எல்லாரும் அவருடைய மகிமைகள்லாம் அவருடைய விபூதின்னு சொல்லப்பட்டிருக்கு. விபூதினா மகிமை. அப்போ அவருடைய விபூதி கணக்கில் அடங்காது. அவைகளை கணக்கிட ஈசனார்க்கே இயலாதுன்னாக்கா ஜீவர்கள் எப்படி அறிஞ்சிக்க போகிறா? அதனால எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறைஞ்சி, அந்த கடலை போய் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறார் திருவாசகம். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்த எல்லை இலாதானே நின்பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏனுங்கிறார். அப்போது விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், அப்போது அண்டங்கிரண்டமாக விரிஞ்சிருக்கிற பரம்பொருளாக நீ தான் இருக்க. யாவையும் கடந்திருக்கிற பரம்பொருள் நீ தான். அதனால் அதுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வான்வெளியில் நம்ம கணக்கில்லாத நட்சத்திரங்கள் ஒளிர்றதை பார்க்குறோம். பரம்பொருளின் ஸ்தூல தோற்றங்களாக அது சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை கோடி அண்டங்களின் ஒழுங்குபாடான நடைமுறை ஒரு வியப்பான விஷயம் இல்லையா? அப்போது வினையின் விளைவாக உடலை எடுத்து ஐம்பொருளை கொண்ட இதில் நம்ம பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அந்த பிரபஞ்சத்தை வச்சு விளையாடுற உன்னை எப்படி அறிஞ்சு போட்டுற முடியும்? நான் அதில் ஒரு துளி தானே அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தை, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானுங்கிறார். அப்போ என்னெல்லாம் நம்ம பிறப்பு எடுக்கிறோம்? புல் பூண்டு சிறு செடின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு மிருகங்கள் விலங்குகள். அடுத்து பூதகணங்கள், தேவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உயிர் வகைகள், தாவரங்கள். அடுத்து இந்த இறைவன் கல் புல் இதில் ஜடப்பொருளாகவும் தானே தான் இயங்குறார். பின்ன சேத்தன பொருளாகவும் பரிணமிக்கிறார். சேத்தன பொருள்கள்லேருந்து உயிர்கள் தோன்றுறது. உயிர்கள் நிலையிலிருந்து படிப்படியாக பரிணமிச்சுட்டே போகிறது. பரிணாமத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் ஒரே முறையில் மேலே வர்றது கிடையாது. வினைக்கேற்ப அவளுடைய செயலுக்கேற்ப அவள் மேலே வரா. அதைத்தான் இதில் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாயின்றார். ஒவ்வொரு பிறவியாக எடுத்து அந்த இறைவனை போய் அடையிறது தானே நம்மளுக்கு. அப்போ மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேனுங்கிறார் முடியர்ச்சி. அப்போ இதெல்லாம் உன்னுடைய ஒப்பற்ற திருவடியை சேவிக்க தானே எனக்கு இந்த வீடு பேருன்றது கிடச்சிருக்குன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். ஓம் நம சிவாய.